பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இருக்கும். அதை போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி மோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே கொலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 காஸ்டியூமு, அதுக்கப்புறம் 2 கன் ஸ்கின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வருது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதே கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸும் கொஞ்சம் தராங்க. ஸோ அது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால் லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். அப்படி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லைக்கு நம்ம ஆட் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. ஸோ அப்போ தான் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுவாங்க. ஸோ அதனால் ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே மக்களே, நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கொலாபரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் டைட்டான்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நண்பா. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோடிங் பேஜ், அதுக்கப்புறம் கேமுக்குள்ள ஏர் ட்ராப், ஃப்ளைட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா பர்மோடா ரீமாஸ்டர், அதாவது பர்மோடா 2.0 அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி வரப்போகுது ரேங்க் மேட்ச் எல்லாத்துலேயுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மோடு, ஸோ அந்த மோடையும் காமிக்கிறேன். நம்ம கேமுக்குள்ள இந்த கொலாபரேஷனில் வரப்போகிற 4 காஸ்டியூமும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காஸ்டியூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மெயில் காஸ்டியூமும் ஃபீமேல் காஸ்டியூம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போலீஸ்காரமாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் வரப்போகிற 2 காஸ்டியூமும் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் காமிக்கிறேன். இந்த ஒரு மெயில் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுலேயும் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது இந்த 2 காஸ்டியூமில் ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொலாபரேஷனில் ஃப்ரீயாக தர போகிறாங்க நண்பா. ஸோ மெயில் காஸ்டியூம் தருவாங்களான்னு தெரியல, ஆனால் இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே இருந்த மாதிரியே இருக்குது. டபுள் பேரல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொப்பி போட்ட காஸ்டியூம் வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு காஸ்டியூம் இருக்குது பார்க்க. அதனால நமக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபீமேல் காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் காஸ்டியூம் மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இல்லை, ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஒரு காஸ்டியூம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதுலேயும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ நம்ம சர்வரில் இல்லை, மிச்ச சர்வரில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இருந்துச்சுனாவே ஃபேமஸ் படுத்தி விட்டுவானுங்க. இந்த 2 காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷனில் வரப்போகிற சின்ன காஸ்டியூம். இதுக்கப்புறம் 2 காஸ்டியூம் வருது பாருங்க. அது காஸ்டியூம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் காஸ்டியூம்னு சொல்லிட்டு நம்ம கேமுக்குள்ள கொண்டு வரானுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைகுறை தலையன் தான். இந்த அட்டாக் டைட்டன் கொலாபரேஷனில் இந்த 2 விஷயம் இருக்குதான். ஸோ இந்த ஒரு காஸ்டியூம் இருக்குதான், ஆனால் நம்ம கேமுக்குள்ள கொண்டு வரும்போது கோமண துணியாவது போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அப்படியே இறக்கிட்டானுங்க, எப்படி அந்த இதில் இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வச்சிருக்கானுங்க. இது வந்து ஹீரோன்னு நினைக்கிறேன். அது இதில் எது ஹீரோ எது வில்லன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் இன்னொரு காஸ்டியூம் வேறு கொடுத்துருக்கானுங்க. இதான் வில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இதில் எது வில்லன் எது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 இந்த போலீஸ்காரனுங்க வந்து நல்லவனுங்க, அது நமக்கு தெரியும், அது பார்த்தாவே தெரியுது. இது 2ல் எதுவும் நல்லவன் கெட்டவன் தெரியல. இந்த 2 காஸ்டியூமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டைமண்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஆனால் அவ்வளோக்கும் ஒர்த்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டி ஷாப்பில் தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மிஸ்டி ஷாப்பில் தான் இந்த 2 காஸ்டியூமும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கொலாபரேஷனில் வரப்போகிற 4 காஸ்டியூமும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனில் 2 கன்று வருது. அதில் ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த ஒரு M10 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் ராயில் வரத்துக்கும் வரலாம். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொலாபரேஷன் வச்சாலும் நமக்கு வெப்பன் ராயில் அந்த ஏதோ ஒரு டோக்கன், ஆனால் வெப்பன் ராயில் டோக்கன் வச்சு நம்ம ஃபின் பண்ண முடியாது, அது நமக்கே தெரியும். அந்த ஒரு இன்னொரு டைட்டான் ஒரு டோக்கனு அப்படி இல்லைன்னா டைமண்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், அதுக்கப்புறம் ஆர்மர் பர்மேஷன், அவர் வந்து ரீலோட் ஃபீடு கம்மி பண்ணியிருக்கானுங்களா? அட பாவிங்களா, M10 பார்க்க வேற லெவலில் கொடுத்துட்டு அதுக்கு பவர் இப்படி கொடுத்து வச்சிட்டிங்களாடா. எனக்கு டபுள் டேமேஜ் அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல. அந்த ரீலோட் ஃபீடு தான், ஏன்னா M10 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஃபீடு தான் நமக்கு முக்கியமே. அதுவே அங்கே மைனஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏற்கனவே இது ரொம்ப நேரம் ஆகும் ரீலோட் ஃபீடாக. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே வந்தால் தான் தெரியும். நெக்ஸ்ட் வெப்பன் ராயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற வெப்பன் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10 தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மோடு வரப்போகுது. இந்த ஒரு மோடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனில் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவென்ட் பேஜில், அதாவது பர்மோடா ரீமாஸ்டர் மேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மோடு நம்ம கேமுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான மோடு தான். இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க பர்மோடா மேப்பில் தான் இருக்க போகுது. அது எந்தெந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்சசன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும், அதை போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணி அது மூலியமாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு நியூ மோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம கேம்ல இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மோடாக இருக்கும். அதாவது CR7 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோனோ கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி சுட்டுட்டு போகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மோடு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு கொலாபரேஷனுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மோடு. ஸோ இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் கொடுத்தாங்க. எதுக்குடா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ட்ரைலர் விட்டானுங்க அந்த இமேஜுக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு பூதம் நடந்து வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி பூமி ஆடுற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ட்ரைலர் நேற்று கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. இந்த அட்டாக் டைட்டன் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் நடந்திருக்கு நண்பா. நம்ம கேமுக்குள்ள எந்தெந்த காஸ்டியூம் என்னென்ன மோடு ஸோ எதெல்லாம் வருதோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அட்டாக் டைட்டன் சொல்லிட்டு ஒரு மோடு வருது பார்த்தீங்களா, அவங்க கேமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோடு கொண்டு வந்து அந்த கொலாபரேஷனே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இந்த ஒரு மோடு தான் நண்பா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் டைட்டனில் அந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து வருவானுங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கிளாசிக் தான், வருமோட ரீமாஸ்டர் மேப்பில் வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறானுங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளேயும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் அந்த நடந்து வருவான். ஸோ அவனை போட்டு வெளுத்தெடுக்கணும். ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அது தாத்தா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கேமுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக கொண்டு வருவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வீடியோ தான் நண்பா. ஓகேங்களா, அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்டே சொன்னோம் பார்த்தீங்களா, போலீஸ் ஆஃபீஸர் காஸ்டியூம், அந்த காஸ்டியூம். அதுக்கப்புறம் அங்கே நடந்து வர போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் சட்டை போடாத காஸ்டியூம். இதில் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா வர 28ஆம் தேதி அந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ராட்சசன் எல்லா இடத்துலையுமே நிற்பானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் காமிச்சோம் பார்த்தீங்களா. அந்த 4 இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூதம் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்து இந்த வீடியோட முடிச்சுக்கலாம் பாஸ். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் மாதிரி புதுசாக ஒரு ராயல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பேண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டியூம்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டைமண்ட் ஃபின் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். ஒரு 200 டைமண்ட் கொடுக்குறீங்க, இதில் இருக்கிற ஒரு 10 ஐட்டம் நமக்கு கிடைக்காதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர், இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த 10 மாஸ்க்கில் நமக்கு 10 ஃபின் பண்ணுறீங்கன்னா 10 பொருள் ஏதாவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த இதில் எந்த மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜோக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிலிட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மூஞ்சி இருக்க மாதிரி, அதாவது புலி பாதி இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாளித்தனை மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ரைட் மக்கள், இந்த வீடியோட முடிச்சுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதனால் லைக் கொடுத்துங்க நண்பா. அப்படி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் மட்டும் ஆட் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்ச முடியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி மோட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி மோட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பெஸ்ட் நாடு வந்து சந்திப்போம். நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சேன். நீதல்டா சாதிப்ப. உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்.